இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை போண்டா பார்க்க போகிறோங்க. அதுக்கு எல்லாமே நான் 100 எடுத்து வச்சுருக்கேன். சீனி 100, மைதா 100, ரவை 100 எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, அடுத்து வந்து உப்பு சோடா, கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜீனியை வந்து பவுட்ரு பண்ணிடுவோம் நல்லா. இது தேவையானது டீ கடை போண்டா ரெடி பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. எல்லாமே 100 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜீனியை வந்து பவுட்ரு பண்ணிக்கிறோம். 3 ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து முட்டை சேர்க்க போகிறோம். ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ முட்டையிலே நல்லா ஜீனி கறந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மைதா, ரவை எடுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மைதா 100 கிராம், ரவை 100 கிராம். இப்போ வந்து உப்பும் சால்ட்டு கொஞ்சம், சோடாப்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியும் தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜீனி இருக்கனால ஜீனிலே நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து லேசாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியை இது பண்ணக்கூடாது. இது போண்டா சேஃப் வந்துடும். தண்ணி இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கெட்டியாக இருந்தால் போதும். இந்தளவு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். ரவையெல்லாம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் போதும். நம்ம அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறுத்து எடுப்போம். கேக் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் தொட்டு போடுவோம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுட்டோம். ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் தொட்டி எண்ணெயில் போடுவோம். எண்ணெயை நல்லா ஹீட் அடிச்சு பாருங்கள். வந்து எண்ணெயை வந்து ரொம்ப சூடு பண்ண வேணாம், மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா வேகும் போண்டா வந்து. அதனால் மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நுரணியாக ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் சாப்பிட்டா இதாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. உள்ளே வந்து வெந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து சிம்மை கொஞ்சம்